அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு கிளாஸில் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன? அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோடைய பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் டெரைவ் தயர் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரைவ் தயர் பவர்ஸ், அவங்களுடைய அதிகாரமும் அவங்களுடைய அதிகாரிகளும், அத்தாரிட்டிஸ் அவருடைய அதிகாரிகளும் அவருடைய அதிகாரமும் இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்களுடைய அதிகாரம்லாம் எங்கே இருக்குமா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய அதிகாரிகளும் யாரை சார்ந்தவங்களா இருப்பாங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சார்ந்தவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க? இந்தியன் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்னன்னு சொல்கிறாங்க? டெரைவ் தயர் பவர்ஸ் அண்டு அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதில் அத்தாரிட்டிஸும் அவருடைய அதிகாரிகளும் பவர்ஸ் அவங்களுடைய அதிகாரங்களும் எங்கிருந்து பெறப்படுமா? இந்தியன் கான்ஸ்டியூஷன்லேருந்து பெறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெரைவ் தயர் பவர்ஸ் அண்ட் அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் இந்தியன் கான்ஸ்டியூஷன், தட் இஸ் கால்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடான ஆர்டிகல்ஸ் இருக்குமா? டெடிக்கேட்டட் ஆர்டிகல்ஸ்னால் என்ன? இதுக்குன்னு தனியாக ஒரு ஆர்டிகல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பார்த்துருப்போம். முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து ராஜ் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க? அந்த அமைப்பு அப்படிங்கிறது 1950லேருந்தே இருக்கும். இந்த பஞ்சாயத்து ராஜ் அப்படிங்கிறது 1950லேருந்தே இருக்கும். ஆனாலும் அது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாகவே இருக்காது. ஸோ அதனால தான் என்ன சொன்னாங்க கார்கில் கமிட்டியில், அதோடைய அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத கான்ஸ்டியூஷன் படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவங்களுடைய கமிட்டியில். அதன் பிறகு தான் அது கான்ஸ்டியூஷன் அமைப்பாக மாறிச்சு. அதோடைய பவர்ஸ் அது இழக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இந்த அமைப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆர்டிகல்ஸ் இருக்குமா? தனியாக ஒரு ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிகல்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களா. அது மட்டும் இல்லாமல் எனி சேஞ்ச் நீட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். இப்போ அந்த அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பு மாற்றணும், ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றணும் அப்படின்னா, இப்போ ஒரு சேர்மன் இருக்காருன்னு வச்சுங்களேன், டெபுட்டி சேர்மனே இல்லை. இப்போ டெபுட்டி சேர்மனை அந்த அமைப்பில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் தேவை. இல்லை ஆல்ரெடி அந்த அமைப்பில் ஒரு சேர்மனும் ஒரு டெபுட்டி சேர்மனும் இருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த டெபுட்டி சேர்மனுடைய பதவி வேஸ்ட்டாக தான் இருக்குது. எதுக்காக அந்த பதவி? ஸோ அதுக்குன்னு ஒரு சம்பளம், தேவையில்லாத பிரச்சனைகள் எதுக்கு அப்படிங்கிறதுக்காக அந்த டெபுட்டி சேர்மன் அப்படிங்கிற அந்த பொசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் தேவை, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு என்ன முக்கியத்துவம் வேணும்? பார்லிமெண்ட்டில் 2 அமைப்புடைய ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். 2 அமைப்பு எங்கே? ராஜ்யசபா அண்ட் லோக்சபா 2 சபாவிலையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் கொண்டு வரும்போது தான் அந்த அமெண்ட்மெண்ட் ஏற்படுத்தப்படும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் லோக்சபாவில் மட்டும் அது நிறைவேறினா பத்தாது, அந்த பில் பாஸ் ஆனால் பத்தாது, ராஜ்யசபாவிலையும் அந்த பில் பாஸ் ஆகணும். ஸோ இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடத்தணும் அப்படின்னா, ஏற்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை, அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பார்லிமெண்ட்டில் 2 அவையும் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா 2 சபையிலும் அந்த பில்லு ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 மெஜாரிட்டியில் அந்த பில்லு பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது, என்னென்ன பாடிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம், ஃபினான்ஸ் கமிஷனும் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், நீங்கள் படிக்கிற யூபிஎஸ்சி எக்ஸாம், ஒரு கலெக்டர் ஆகிறதுலாம் படிப்பாங்க இல்லையா, நீங்கள் படிக்கிற இந்த எக்ஸாம். ஸோ அதுவும் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம், அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி. கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தணிக்கை அதிகாரி, இந்த வரவு செலவு கணக்கெல்லாம் பார்க்குறாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் கேக்னு சொல்கிறாங்க. ஆடிட்டர் ஜெனரல் அவங்களும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடின்னு சொல்கிறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் SC/ST, ஷெட்யூல் ட்ரைப் அண்ட் ஷெட்யூல் கேஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக அந்த ஆணையமும் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. அட்டார்னி ஜெனரல் இந்தியாவுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டடான ஒரு வக்கீல் இருப்பார் இல்லையா, அவர் தான் அரசு துறை சார்ந்த அந்த வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் வழக்காடுவார் இல்லையா. ஸோ அதான் அட்டார்னி ஜெனரல், அவரும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பவர்ஸ், அத்தாரிட்டிஸ், அட்டார்னி ஜெனரல் ஒரு அத்தாரிட்டி இல்லையா, ஒரு அதிகாரி இல்லையா, ஸோ அவரு ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இல்லையா. ஆனால் பாருங்கள், நேஷனல் கமிஷன் இது பவர்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கலாம். பவர்ஸ்னா என்ன, அத்தாரிட்டிஸ்னா என்ன அப்படிங்கிற குழப்பம் இருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள், கான்ஸ்டியூஷனல் பாடிஸில் அட்டார்னி ஜெனரல் மட்டுமே ஒரு அமைப்பாக இருப்பார். ஸோ ஒரு பல குழுக்கள், நேஷனல் கமிஷன், இதில் நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரு கமிஷனர் இருக்கும்போது ஒரு நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஒரு 2-3 அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா. ஸோ அதெல்லாமே கான்ஸ்டியூஷனல் பாடிஸாக வரும் இல்லையா. ஸோ தேர் பவர்ஸ், அவங்களுடைய அதிகாரமும் அவருடைய அதிகாரமும்
புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டிஎன்பிசி மாதிரியான ஒரு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், மொழி ஆணையம், மொழிகளுக்காக ஒரு ஆணையம் அமைச்சிருப்பாங்க இல்லையா, லிங்குவிஸ்டிக்ஸ் மைனாரிட்டிஸ். ஸோ அதுவும் வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்டு கிளாஸ் பிசி, அதுவும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்னு சொல்கிறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஜிஎஸ்டியும் ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸ் இல்லாமல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்னால் என்ன, அதோடைய பவர்ஸ் அண்டு அத்தாரிட்டிஸ் வந்து கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக ஒரு டெடிகேட்டட் ஆர்டிகல் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோடைய அமைப்புகள் என்னென்னு பார்க்கும்போது இந்த அமைப்புகள்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அடுத்த கிளாஸை சந்திப்போம். நன்றி.